அவர் சொல்றது போது, எனக்கு சில இடங்கள்ல கோவம் என்னுடைய நண்பர்கள் கூட நான் இங்க பேசுற பொழுது சொல்லுவேன். இவர் என்னுடைய சித்தப்பா வந்து ஒரு உணவு பிரியராவும், ஒரு 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 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஷெஃப்பாவும் ஒரு சித்தரிச்சுட்டு வர்றாரு. இப்படியான ஒரு விஷயத்த செய்ற பொழுது, ஒரு தேசிய தலைவர் அப்படின்ற பெயருக்கே வந்து அசிங்கத்த ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு ஆதங்கப்பட்டிருக்கிறோம் நாங்களே. காரணம் என்னன்னு சொன்னா, அவர் வர்றபோது கட்டாயமா அவருக்கு ஆமக்கறி கிடைச்சிருக்கலாம். ஏன்னா சில இடங்கள்ல அங்க ஆமக்கறி சாப்பிடுற பழக்கம் உண்டு அங்க. அடுத்தது உடும்பு கறி சாப்பிடுறதுக்கான அந்த மாரி அவங்க சாப்பிடுவாங்க. அது வந்து இங்க சித்தப்பா சமைச்சு இவருக்கு பரிமாறினார் அப்படின்னு இவர் சொல்றதெல்லாம் பொய். இவர் அங்க கன நாட்கள் தங்கியிருந்தபோது அவருக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா சித்தப்பா வந்து இவர உட்கார வச்சு பரிமாறி, இவருக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. அதுவும் 8லிருந்து 10 நிமிஷம் இருந்தாலே, அப்படி லிஸ்ட் எடுக்கிறதுக்கு சித்தப்பாக்கு என்ன தேவை இருந்தது அவருக்கு? அதுவும் சீமான சிறப்பா கவனிச்சு, அவர ஒரு பெரிய ஆளாக்கி, அவருக்கு தமிழ் பேசினா தான் பிடிக்கும், ஆங்கிலம் பேசினா பிடிக்காது. இப்படியெல்லாம் சித்தப்பா வந்து அவர கொண்டாடுறதுக்கான என்ன காரணமே இல்லையே அங்க.